யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பிளவ வருடம். பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலம் மிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை 4 கால் ஜீவனெல்லாம் நாசமாம் வெல்லாமை பாலும் மின்றி செய்புவனம் பாட். பிளவ ஆண்டில் மழை குறைவாக பொழியும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கும், அரசர் கொடுமை புரிவார், மக்கள் படும் துன்பத்திற்கு அளவில்லை, 4 கால் பிராணிகள் எல்லாம் நாசமாகும், பசுக்கள் அழிந்து போகும், பாலுக்கு பஞ்சம் ஏற்படும், வேளாமை தொழில் நடக்காது, வயலெல்லாம் காடு போல் வறண்டு போய்விடும். இது இடைக்கால சித்தர் நவகிரகத்தையும் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய சித்தர் இந்த 60 தமிழ் வருடத்திற்கும் ஒரு வெண்பா பாடியிருக்காரு. இதுவரை அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது, துளியும் அதில் மாற்றம் இல்லாமல் தான் நடக்குது சித்தருடைய அருள். இது 35வது வருடம். பிளவ அப்படின்னா படகுன்னு அர்த்தம். அப்போ படகு என்னாகும், ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ போகும் பொழுது அது தன்மைக்கு ஏற்ப அந்த படகை ஓட்டுறவங்க அந்த தன்மைக்கு ஏற்ற புத்திசாலித்தனமாக அறிவாளியாக ஓட்டினா மட்டுமே கரை சேர முடியும். ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். இதிலே இந்த வருடத்துடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்கும். இந்த வருடத்துடைய ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக செவ்வாயுமே இருக்காங்க. செவ்வாய் கடமை ஆற்றக்கூடியது, அதனால தான் யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கெல்லாம் செவ்வாயை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய காரகத்துவமாக மிலிட்ரி, போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, செவிலியர், மருத்துவர் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்காக உழைக்கிறீர்களோ அவர் அத்தனை பேரும் செவ்வாய். அப்போ அவங்க கடமையே கண்ணாக இருந்து இந்த வருடம் நம்மளை பேணி காப்பார்கள். அவர்களோட நம்ம சுகமாக இருக்கணும், சுகமாக, அதாவது அவங்க சொல்வதை கேட்டு நம்ம நடந்தோம்னா போதும், பிரச்சனை பாதி குறையும். செவ்வாய்க்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் அது சொல்படி கேட்டுட்டோம்னா அதை மாதிரி வாரி வழங்குறதுக்கு வேற தெய்வம் கிடையாது. சேனாதிபதியாக சந்திரன் வருகிறார். பசுவுக்கெல்லாம் சேனாதிபதியாக அவர். மழை அர்க்காதிபதியாகவும் செவ்வாய் வருகிறார். மேகத்திற்கு அதிபதியாக சந்திரன் மரம் செடி கொடிகளுக்கு வருகிறார். பயிர்களுக்கெல்லாம் சுக்கிரன், பொதுமக்கள் பிரஜைக்கும் அவர்தான். ராஜாதிபதியாக திரவ வஸ்துக்களுக்கெல்லாம் சூரியன் வருகிறார். சர்ப்பங்களுக்கும் அவராக உபநாயகர்கள் நிற்கிறார்கள். திட பொருள்களுக்கு எல்லாம் சுக்கிரன் வந்து நிற்கிறார். எல்லா கிரகங்களும் சேர்ந்து நிற்கிது. தானியாதிபதியாக, தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக புதன் நிற்கிறார். ஒட்டகம் அதற்கு வாகனமாக உபநாயகராக வந்து நிற்கிறாங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வருடம் கிருஷ்ணர் இருப்பார், ஒரு வருடம் பலராமர் இருப்பார். இந்த எல்லா கிரகங்கள், இந்த ராஜா மந்திரி இவர்கள் எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த முறை பலராமர் இருக்கிறார். அவருக்கே கோபம் அதிகமாக வரும். இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு 3 ராசிகளில் பயணம் செய்கிறார். அவ்வாறாக அவர் 3 ராசிகள் பயணம் செய்யும் போது மக்களில் 3இல் ஒரு பகுதி மக்கள் அழிவார்கள் என்பது திண்ணம். மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இப்போ போயிருக்காரு. அதிசாரத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது கும்பத்திலேருந்து மறுபடியும் மகரத்துக்கு வராரு, மறுபடியும் கும்பத்துக்கு போறாரு, கும்பத்திலேருந்து மறுபடியும் மீனத்துக்கு போறாரு. இந்த பிளவ வருடத்துல 3 ராசி கட்டங்களை அவர் நகர்ந்து வருகிறார். அதிசாரம், நேர்கதி, மறுபடியும் வக்ரகதி அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த வருடத்தின் ராஜா. ராகு சனியோட திரிகோணத்துல சந்திக்கிறாங்க. ஒரு நாட்டில் பூகம்பமோ இல்லை மக்களுடைய அழிவோ ஏற்படணும் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் இவர்கள் 3வரும் சம்பந்தப்படணும். ஏன்னா 3 பேரும் மகா பாவிகள், சம்பந்தப்படணும். அப்போ இந்த 3 பேரும் 5/9/2021 17/10/2021 வரைக்கும் ராகு, சனி, செவ்வாய் திரிகோணத்தில், அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இவர்கள் சந்திக்கிறார்கள். அது உத்தமம் இல்லை.
அடுத்தது 4/12/2021 விருச்சிகம், செவ்வாயோட வீட்டில் ஏற்கனவே கேது இருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சேர்க்கை ஒரு 8 நாட்கள் நடைபெற போகிறது. அப்படி நடக்கும் பொழுது சூரிய கிரகணம் வருது. நல்ல வேளை நமக்கு இந்தியாவுக்கு அது தெரியாது. 7 நாட்கள் இருக்க போகிறாங்க. அப்போது ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடம் கடைசியில் 12/4/2022 நடைபெற போகிறது. அப்போ திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி கிடையாது. சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நமக்கு இந்த வருடம் வரப்போகுது பிளவ வருடத்தில். அதில் 26/5/2021 கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் மட்டும்தான் தெரியும். அதுவும் இந்தியாவில் அஸ்ஸாம், வங்காளதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடத்துல தான் சந்திரத்தினுடைய உதயம் இருக்கும். ஏன்னா சாயந்தரத்தில் நடக்கிறதுனால. ஆனால் அங்கே சீக்கிரம் சந்திரன் வந்துடும். அங்கே மட்டும்தான் தெரியும். மற்ற 2 சூரிய கிரகணமும் 1 சந்திர கிரகணமும் நமக்கு இந்தியாவில் தெரிய போகிறது கிடையாது. இந்த வருடத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளாக இவையெல்லாம் இருக்கிறது. பிளவ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறதே பரணி நட்சத்திரத்தில் யமனின் நட்சத்திரம். பரணியுடைய அதிதேவதை யமன். பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதில் பிறக்குது. சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாறு செய்யும் பொழுது குரு நிற்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரமான சூரியன் குரு பகவானுடைய வேதையில் சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் அரசு கிரகம். அங்கேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவே இந்த வருட பிறக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது குரு வக்கரமாகுது. குரு வக்கரமாகி அவர் 121 நாட்கள் அமர்கிறார். அஸ்தமனமாகி 48 நாட்கள் இருக்கிறார். சனி அஸ்தமனமாகி 34 நாட்கள் இருக்கிறார். சனி வக்கரமாகி 142 நாட்கள் இருக்க போகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த வருடம் முழுவதும் என்ன பலனை தரப்போகிறார்கள், எப்படி தரப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை, தைரியம், தெய்வ கடாட்சம், கடினமான உழைப்பு, எதையுமே சகஜமாக கருதும் ஒரு குணம், இனிமையான பேச்சு திறன், சுகபோக பாக்கியங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று செவ்வாய், ராகு, குரு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. துலா ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் அசுரர்களின் குருவாக இருந்தாலும் சுப கிரகங்களில் அவரும் ஒருத்தர். உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சமாகிறாரு. நீச்சமாகிறது சூரியன் உங்க ராசியில. நட்புன்னு பார்த்தா புதன், ராகு, கேது. பகை குரு. சமமான கிரகம் சந்திரன், செவ்வாய். இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த கிரக நிலையில் இந்த பிளவ வருடத்துல எங்கெங்க எந்தெந்த கிரகம் அமர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறார்கள். உங்க ராசிக்கு குரு பகவான் 5ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் பகையாக இருந்தாலும் பார்க்கும் பார்வை சுபத்துவம் அடையும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், உங்க ராசி, இவற்றையெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். அவ்வாறாக பார்க்கும் பொழுது லாபங்கள் வரும், பாக்கியங்கள் கிடைக்கும். நீங்க உங்களை மேன்மை அடைந்து ஓரளவுக்கு உங்களை நீங்க செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து உங்க ராசியில் உச்சமாகிறார். அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து இருக்கிறார். அஷ்டம சனியில பாதி. 8ல் இருந்தா அஷ்டம சனி, 4ல் இருந்தா அதுல பாதி அர்த்தாஷ்டம சனி. அவ்வாறாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை 6ஆம் இடம் சர்வீஸ், தொழில், வேலை, இவற்றையெல்லாம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் சிறு தடைகள் ஏற்படும். முன்னேற்றம் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனா சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பலனை கொடுத்து விடுவார். 8ஆம் இடத்தில் ராகு உங்க ராசிக்கு. அதுவும் சுக்கிரனுடைய வீடு ரிஷப ராசியில்.
2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது. இவ்வாறாக அமர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அர்த்த திரிகோணத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு இருக்கிறார். கேது பகவான் மோட்ச திரிகோணத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறார். இவ்வாறாக இருக்கும் பொழுது சில சங்கடங்கள், உடல் உபாதைகள், குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுத்துரும். ஆனால் பாக்கியங்கள் உண்டு. குரு பகவானால் பண வரவு உண்டு, திடீர் யோகம் உண்டு. பிள்ளைகளின் பால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு மேலே ஒரு கவனம் வைத்து கொண்டு இருங்கள். ஏன்னா உங்கள் விரயஸ்தானத்தில் தான் செவ்வாய் பகவான் 43 நாட்கள் செவ்வாய் சனி ராகு திரிகோண சந்திப்பில் சந்திக்கிறார்கள். என்னதான் நட்பு கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் என்பவர் விரயத்துக்குள் வரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வேற பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் 5/9/2021 17/10/2021 கொடுத்துருவாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4/12/2021 11/1/2022 வரைக்கும் 5 கிரக சேர்க்கைகள் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாக்கில் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அதே சமயம் 2ஆம் இடம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்தில் கிரகங்கள் சேர்க்கை, அங்கே ஏற்கனவே கேதுவும் இருப்பதனால் பொருளாதார நெருக்கடி இருக்கும். குடும்ப சுமை கூடும். குடும்ப நிர்வாகத்தை சீர்தூக்க முடியாமல் பிரச்சனை மேல் பிரச்சனை வரும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு இவையெல்லாம் சற்று குறைவடையக்கூடிய தன்மையை இந்த கேது பகவானும் இந்த கிரக சேர்க்கையும் 12இல் வரக்கூடிய செவ்வாயும் இந்த வருடம் கொடுக்க போகிறார்கள். நண்பர்கள், உறவினர்கள் இவர்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருக்கிறது உத்தமம். துஷ்டனை கண்டா தூர விலகுன்ட்டு நவந்து வந்துடணும். ஒன்றுக்கு வாக்குவாதங்கள், வாய்க்கு வாய், பேச்சுக்கு பேச்சு பேசாமல் இருப்பது உத்தமம். உங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நண்பர்கள் கூட விரோதியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. என்னதான் குரு பகவான் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் இந்த வருட கடைசியில் குரு பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு போய் கும்பராசியிலிருந்து அதிசாரத்தில் குரு பகவான் போய் மீனராசியில் அமர்ந்து இருந்தாலும் கூட நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் 20/11/2021 நேர்கதியில் போய் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு. என்னதான் பகை கிரகமாக இருந்தாலும். ஆனால் 13/4/2022 அப்புறம் மீனராசிக்குள் அதிசாரத்துக்கு போகும் பொழுது நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் ராசிக்கு 6ல் போய் உட்காருவார். அது சிறப்பு கிடையாது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம் சீரான முறையில் இயங்க வேண்டும் என்றால் உங்களுடைய கவனிப்பில் அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு நீங்கள் நடத்தினால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவமானங்களை சந்திக்கக்கூடும். பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருவதற்கு கிரகங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வருடம்தான் இது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு உடல் பிணிகள் புதிதாக தோன்றும். கொழுப்பு சத்து உள்ள பொருள்களை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புதிய நபருடன் நட்பு கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களால் பிரச்சனை வருவதற்கான வழிமுறைகள் இங்கே இருக்குது. கிரகங்கள் அதை தரக்கூடும். அடக்கம், பணிவு, விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும்.
பெண்கள் பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதானத்தை காத்து நிலைமையை புரிந்து கொண்டு செயல்படுவது பெண்களுக்கு உத்தமம். அரசியல்வாதிகளுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு சமமான ஒரு பலனை தரக்கூடிய வருடம்தான் இந்த வருடம். இராணுவம், காவல்துறை, மருத்துவம், நரசுத்துறை, தீயணைப்பு படை இவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொழில், தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் பேர் புகழ் வரும். உங்களுடைய ஆற்றல், திறமை தக்க தருணத்தில் இந்த மக்களுக்கு உபயோகமாக இருந்து அதன் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும். உங்கள் சமயோஜித புத்தியால் செயல்பட்டு அதில் ஜெயம் கண்டு வெற்றி அடைவீர்கள். திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடம். அதே சமயத்தில் 19/12/2021 இருந்து 29/1/2022 42 நாட்கள் சுக்கிர பகவான் வக்ரம் அடைந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலனை உங்கள் ராசி அதிபதி தருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அந்த காலகட்டம், அந்த 42 நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் மிக நல்ல பலனை உங்களால் எதிர்பார்க்க இயலும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு. மகானை வழிபடுவீங்க, பைரவரை வழிபாடு செய்வீங்க, வராகிய வழிபாடு செய்வீர்கள். அவர்கள் அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு இன்பம் சேர்க்கக்கூடிய வருடமாக இருக்கும். திருமண யோகம் பிள்ளைகளுக்கும் வரும், துளாராசி நேயர்களுக்கும் வரும். அவ்வளோ ஒரு சிறப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடி வருவதற்கும் குழந்தை பேறு வருவதற்குமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா 5ல் குரு இருக்கிறாரு. அவரு மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அவருடைய பார்வைகள் நல்ல ஒரு பலனை தரும். அதே சமயத்துல சுக்கிரன் கலத்திரக்காரகன், உங்க ராசி அதிபதி. அவர் செவ்வாய் உங்க ராசியில் அமரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அஷ்டமத்துல ராகு அமர்ந்து இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. நோய் நொடிகள் அதிகமாக வரும். உணவு கரெக்டா டயத்துக்கு சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு உணவின் மூலியமாக அந்த உடல் உபாதைகள் இல்லை ஃபுட் பாய்சன் ஆகி உங்களுக்கு உடல் உபாதைகளை கண்டிப்பாக வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொண்டுட்டு சேர்க்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? சரி, 12 மாதத்திற்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுதுன்னு ஒரு வரியில் பார்க்கலாம். சித்திரை வைகாசி மாதங்கள் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய, மிக கவனமாக இருந்து செயல்படக்கூடிய மாதம். கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு மத்தியமான ஒரு பலனை தரும். ஆடி மாதம் நல்ல விஷயங்கள் உங்கள் இல்லங்களில் நடைபெறும். ஆவணி மாதம் நல்ல சுபமான ஒரு மாதமாக இருந்து உங்களுக்கு நற்பலனை தரும். ஆவணி மாதம் சூரியன் உங்க பாதகாதிபதி இடத்துல இருந்தாலும் அவன் ஆத்ம காரகன், அதனால வருமானத்துக்கு காரகன், நல்ல பலனை கொடுக்கும். புரட்டாசி மாசமும் ஐப்பசி மாசமும் சுமாரான பலன்களை அங்க கொடுக்கும் கிரகங்கள், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. கார்த்திகை மார்கழி 2 மாதங்கள் மிக கவனமாக இருந்து செயல்படக்கூடிய காலகட்டம். தை மாதம் மத்தியமான ஒரு பலனை, சுமாரான ஒரு பலனை தான் கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகிறார்கள். மாசி மாசம் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம். பங்குனி மாதம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலனை தந்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதுமாக கலந்து இருக்கக்கூடியது பங்குனி மாதம். இந்த வருடம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டபுஜ பெருமாளை தரிசனம் செய்யலாம். இல்லாட்டி ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிரன்கிறது மகாலட்சுமி.
மகாலட்சுமியை மார்பில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் வந்து சேரும். பஞ்சமி அன்று இஷ்ட தெய்வமாக உள்ளவர்கள் பஞ்சமி அன்று வராகியை வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை ராகவேந்தர் மகானை வழிபாடு செய்து வழிபடலாம். காஞ்சி மகா பெரியவரை இஷ்ட தெய்வமாக வைத்திருந்தீர்கள் என்றால், சீரடி சாய்பாபாவை வைத்திருந்தால் அவர்களை வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு 5 சுமங்கலிகளுக்கு ஒரு பிளவுஸ் பிட்டு வச்சு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மங்கள பொருளான மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, கண்ணாடி வளையல், ஒரு சின்ன கண்ணாடி, சீப்பு இவற்றையெல்லாம் வைத்து, கண்டிப்பாக மருதணியை வைத்து ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று உங்க வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து, குடிக்கிறதுக்கு காஃபி, பால், டீ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்தோ, இல்லை பாசிப்பயிறு பாயாசம் கொடுத்தோ, அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மங்கள பொருட்களை வைத்து அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் இல்லங்களில் இதுவரை திருமண தடை இருந்ததுன்னா அது விலகும். சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதம் கிட்டும். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இனிமையாக ஆக்கக்கூடிய இந்த பிளவ வருடத்தை இனிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது விருச்சிக ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.